ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஏஹெச்ல வந்து ஃபில்டர் வந்து ஃபுல்லாக பிளாக் ஆகிட்டு இருக்கு. பிஎம்எஸ் சிஸ்டம்லேயே காட்டிடும் அலாரம் இது. ரெட் கலரில் வந்து அலாரம் இது. இப்போ வந்து ஃபில்டர் வந்து சேஞ்ச் பண்ணணும். யூனிட் ஆஃப் பண்ணிட்டு ஃபில்டர் வந்து ரிமூவ் பண்ணணும். ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டஸ்ட் ஆகிட்டு இருக்கு. இது ஏன் க்ளீன் பண்ணலன்னு கேட்காதீங்க. உள்ளே வந்து ஒர்க் போயிட்டு இருக்கு. ஒர்க் போயிட்டு இருக்கனால ரிட்டர்னில் வந்து ஏர் வந்து ஃபில்டர் வந்து பிளாக் ஆகிடும். இப்போ இந்த ஃபில்டர் வந்து க்ளீன் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த 5 ஃபில்டர் வந்து ரிமூவ் பண்ணணும். ஃபில்டரில் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ ஃபில்டர் வந்து க்ளீன் பண்ணணும். மினிமம் 3 மந்த்துக்கு ஒன் டைம் வந்து க்ளீன் பண்ணிவிடுவோம். உள்ளே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறனால 1 மந்த்லேயே வந்து இவ்வளோ டஸ்ட் ஆகிடுச்சு. ஃபில்டர்லாம் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு ஃபிட் பண்ண வேண்டியதாக இது. ஃபில்டர்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஏஹெச் வந்து இதெல்லாம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணணும். டெம்பரேச்சர் எல்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு, பெல்ட்டெல்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு. பெல்ட் மட்டும் கொஞ்சம் லூஸாக இருக்குது. இந்த பெல்ட் பாருங்கள் ஃபுல்லாக லூஸாக இருக்குது. இப்போ இதுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். ப்ளோயர் மோட்டருக்கு இருக்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் இது வந்து டைட் பண்ணால் ஃபுல்லாக அட்ஜஸ்ட்மெண்ட் கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாம் கரெக்ட் பண்ணியாச்சு. இப்போ ஆன் பண்ணி செக் பண்ண வேண்டியதான். இப்போ எல்லாம் ஓகே. சில் வாட்டர் டெம்பரேச்சர், கேன்வாஸ் டெம்பரேச்சர் எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ பிஎம்எஸ்ல அலாரம் வரல பாருங்கள், ப்ளூ கலரில் இருக்குது. இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிங்கன்னா ஃபாலோ பண்ணிங்க.